Hey guys, welcome to Cinematics. Satyadev, Dhananjaya, Satyaraj and Priya Bhavani Shankar actingல பெண்குயின் மூவி டைரக்டரான ஈஸ்வர் கார்த்திக் அவர்கள் ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன்ல உருவான ஜீப்ரா மூவி ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 hours and 42 minutes. இந்த படத்தோட ஸ்டோரி சினாப்சிஸ் பார்த்துருவோம் வாங்க. ஹீரோ சூர்யா ஒரு பேங்க் எம்ப்ளாயியா இருக்காரு. இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஸ்வாதி. அவங்களும் ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றாங்க. ஸ்வாதி ஒரு கஸ்டமர் அக்கௌண்ட்டுக்கு 4 lakhs கிரியேட் பண்றதுக்கு அவங்க அக்கௌண்ட் நம்பரோட ஒரு டிஜிட் மாறி வேற அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடுது. இப்போது என் அக்கௌண்ட்டுக்கு ஏன் பணம் வரலன்னு கரெக்டான கஸ்டமர் வந்து பிரச்சனை பண்ண சூர்யா ஸ்வாதிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கிளம்ப இறங்குறாரு. எலிக்கிட்டேருந்து தப்பிச்சு புலிக்கிட்ட மாட்டின கதையா ஹீரோ எதிர்பாராத பல சம்பவங்கள் நடக்குது. இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வந்தாரா இல்லையான்றது தாங்க இந்த ஜீப்ரா. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ரைட்டர் அண்ட் டிரெக்டரான ஈஸ்வர் கார்த்திக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்தே ஆகணுங்க. டிரெக்டர் ஆல்ரெடி பேங்க்கில் ஒர்க் பண்ணதாலேயே பேங்க் சிஸ்டமில் இருக்கிற லூப் ஹோல்ஸ் எல்லாம் வச்சு என்ன தப்பு நடந்ததுன்னு சில ட்ரூ ஈவெண்ட்ஸ் ப்ளஸ் இவர் இமேஜினேஷனில் இந்த கதை எழுதியிருக்காரு. சில இடங்களில் லாஜிக் மிஸ் ஆனாலும் ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி அதை மறக்கடிச்சிட்டாரு. ஃபயரான ஸ்க்ரீன் பிளேனால கதை அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிட்டே இருக்கு. இன்ஃபேக்ட் டைட்டில் கார்டே 1/2 hour கழிச்சு தான் போடுறாங்க. அந்த 30 minutes ஆடியன்ஸ் எல்லாரையும் செம்ம எங்கேஜிங்காக வச்சிருந்தாரு. படத்தில் எக்கச்சக்க சப்ளாட்ஸ் இருக்கு. எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு பேக் ஸ்டோரியும் இருக்கு. அதை இருக்கிற டியூரேஷனில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு போயிட்டாரு டைரக்டர். 2-3 சீன்ஸ்க்கு வர கேரக்டர்ஸை கூட வேஸ்ட் பண்ணாமல் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கோரிங் பார்ட் வச்சிருக்காரு. ஸ்கிரிப்ட் ரொம்ப டீட்டெயிலாகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 2.25 மணி நேரம் படம் ஓடினாலும் எனக்கு பெருசாக எங்கேயுமே லாக் இருந்த மாதிரியே தெரியல. அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் வர ஒரு சாங்கை தவிர அந்த சாங் அங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கவே தேவையில்லை. ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் கேப் விட்டு அடிப்போம்னு வச்சுட்டாரு போல. அப்படியே ஆக்டிங் சைட் பார்த்தோம்னா எல்லா ஆக்டரும் அவங்க ரோலை அப்படியே டெலிவர் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் ஒவ்வொரு கேரக்டர்ஸும் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணும். மெயின் லீட்ஸாக வந்து சத்யதேவ் அண்ட் தனஞ்சயா ரொம்பவே சட்டிலாக ப்ளே பண்ணிட்டு போயிட்டாங்க. மேனேஜராக வந்த ஜெனிஃபர், ஃப்ரெண்டாக வர சத்யராஜ், நெகட்டிவ் ரோலாக வர சுனில்னு இவங்க கேரக்டரெல்லாம் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. ஆஸ் அன் ஆக்டர்ஸாக இவங்களும் அதை சிறப்பாகவே டெலிவர் பண்ணியிருந்தாங்க. மியூசிக் டைரக்டரான ரவி பஸ்ரூர் பிஜிஎம்ஸ்லாம் சும்மா தெறிக்க விட்டுருக்காரு. ஸ்க்ரீன் பிளே எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருந்துச்சோ இவரோட மியூசிக்கும் சேர்ந்து சீன்ஸ் சும்மா கிரிப்பிங்காக வச்சுருந்துச்சு. சாங் ட்ராக்லாம் ஓகே ஃபீல் தாங்க கொடுத்துச்சு. ஒரு பார்ட்டி சாங் நல்லா வைப் பண்ணுற சாங்காக போட்டிருக்காரு. சத்யபூமர் சினிமாட்டோகிராஃபியில் டிஃப்ரெண்ட் கேமராஸ் யூஸ் பண்ணி ஒரு நியூ லுக்கில் தாங்க நமக்கு படமே காட்டுறாரு. ரெகுலர் ஷாட்டில் நிறைய பிடிச்சிருக்காரு. அனில் கிரிஷோட எடிட்டிங் அடிஷ்னல் பூஸ்டப் தாங்க படத்துக்கு. சீன் ஷிஃப்டிங்க்கு டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணது நல்லாவே இருந்துச்சு. ஒரே டைமில் சைட் பை சைட் நிறைய ஸ்டோரிஸ் நடக்கிறதால இவரோட எடிட்டிங்கில் அதெல்லாம் ஈஸியாக கன்சியூம் பண்ண முடிஞ்சுது. அண்ட் ஒரு கேரக்டர்ஸ்க்கும் கொடுக்குற இன்ட்ரோடக்ஷன்லாம் ரொம்ப கியூரியாசிட்டி தாங்க கொடுத்துச்சு. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் பேங்க்கு அதில் உள்ள வால்ட்னு எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஃப்ராடலண்ட் பற்றின ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, ஆக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எடிட்டிங் தாங்க. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா கதையில் சினிமா லிபர்ட்டி அண்ட் லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்க தாங்க செய்யுது. பட் அதெல்லாம் படத்தை பெருசாக டிஸ்டர்ப் பண்ணல. அண்ட் ஒரு ரொமான்ஸ் சாங்கும் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வருது இன்டர்வலுக்கு அப்புறம். ஓவராலாக ஒரு த்ரில்லிங் அண்ட் என்கேஜிங் ஃபேக்டர்ஸ்க்காக எல்லாருமே தியேட்டர்ஸில் போய் என்ஜாய் பண்ண வேண்டிய மூவி தாங்க இது. அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் 2-3 சீன்ஸ் இருக்குது. அண்ட் சில இடங்கள்லாம் அப்யூசிவ் லாங்குவேஜும் இருக்குது. தியேட்டர்ஸ்லேயே இப்போது தமிழ் டப்பிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ கோ அண்ட் என்ஜாய் த ஃபாஸ்ட் பேசிங் ஜீப்ரா. Cinematics rating for this movie is 8.5 out of 10. Thank you guys.